அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் எதை பார்க்கப் போகின்றோம் என்றால், நிதானம், பொறுமை, சூதானத்துடன் நேர்மையாக செயல்படு என்ற ஸ்ரீ சர்க்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் அவர்களின் அருள் வாக்கைத்தான் கேட்கப் போகின்றோம். ஓம் ஸ்ரீ சர்க்குரு பகவான் பழனிசாமி சுவாமிகள் கணக்கன்பட்டி மண்ணில் விதைத்த ஞான வித்துக்கள் என்னவென்று பார்ப்போம். 1. உனக்காகவே நான் உரு எடுத்து வந்தேன் என்று சொல்கிறார் நம் கணக்கன்பட்டி சித்தர் பகவான் பழனிசாமி சுவாமிகள் அவர்கள். நீ எதை தேடி அலைகின்றாயோ அது உனக்குள்ளே இருக்கின்றது. நீ எதை தேடி அலைகின்றாயோ அது உனக்குள்ளே இருக்கின்றது. உண்மையுடன் வாழ்பவரை நானே தேடி வருவேன். அதாவது நாம் அறவழியில் பொய் பித்தலாட்டம் எதுவும் இல்லாமல், சூது இல்லாமல், அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் நன்மையே செய்து அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்து உண்மையுடன் வாழ்பவரை நானே தேடி வருவேன் என்று சொல்கின்றார் நம் கணக்கன்பட்டி ஐயா பழனிசாமி சுவாமிகள். எவ்வுயிரையும் தாழ்வாக நினைக்காதே. இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் கடவுள் ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் தான் படைத்துள்ளார். அதனால் நீ உயர்வான நிலையில் இப்பொழுது இருந்தாலும் உனக்கும் கீழே உள்ளவர்களை நீ ஒருபொழுதும் தாழ்வாக நினைக்காதே என்பதுதான் நம்முடைய கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் அவர்கள் விதைத்த ஞானமுத்து. கணக்கன்பட்டி மண்ணில் அவர் விதைத்த ஞானமுத்து என்னவென்றால், எவ்வுயிரையும் நீ தாழ்வாக நினைக்காதே. எல்லா உயிரையும் நாம் உயர்வாக நினைக்க வேண்டும். உன் குறைகளை என்னிடம் சொல். உன்னிடம் உள்ள குறைகளை நீ என்னிடம் சொல் என்று ஞானவித்து சொல்கின்றார் நம் கணக்கம்பட்டி சித்தர் அவர்கள். அதாவது உண்மையுடன் உனக்காகவே உரியெடுத்து வந்தேன் என்று சொன்னார் நம் ஐயா. நீ எதை தேடி அலைகின்றாயோ அது உனக்குள்ளே இருக்கின்றது. உண்மையுடன் வாழ்பவரை நானே தேடி வருவேன். எவ்வுயிரையும் நீ தாழ்வாக நினைக்காதே. உன்னிடம் உள்ள குறைகளை நீ என்னிடம் சொல், நான் திருத்துவேன் என்பதே இதனுடைய அர்த்தமாகும். நம்மிடம் உள்ள நிறைகளை அனைவரும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் நம்மிடம் உள்ள குறைகளை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த நம்மிடம் உள்ள குறைகள் கண்டிப்பாக நம் மனசாட்சிக்கு தெரியும். அந்த குறைகளை நீ என்னிடம் சொல் என்று பகவான் கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர் அவர்கள் சொல்கின்றார். தியானங்களில் மௌனமே சிறந்த தியானம். நாம் மௌனத்துடன் இருந்தால் அதுவே சிறந்த தியானமாகும். எவனா இருந்தாலும் மண்ணுக்குத்தான் உண்மையாக பாடுபடு. எவனா இருந்தாலும் மண்ணுக்குத்தான் உண்மையாக பாடுபடு. என்னை நம்பி என் வழியில் நடப்பவன் ஊர் போற்றும் உத்தமனாவான். என்னை நம்பி என் வழியில் நடப்பவன் ஊர் போற்றும் உத்தமன். கடவுள் எங்கடா, நானும் பார்க்கணும் போங்கடா. கடவுள் எங்கடா, நானும் பார்க்கணும் போங்கடா. போய் பொழப்ப ஒழுங்கா பாருங்கடா. இது கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவின் வாக்காகும், சத்திய வாக்காகும். பாடுபட்டு மேலே ஏறினவன் ஒருபொழுதும் வெளிச்சத்தை பார்ப்பான். பாடுபட்டு மேலே ஏறினவன் வெளிச்சத்தை பார்ப்பான். பாடுபட்டு மேலே ஏறினவன் வெளிச்சத்தை பார்ப்பான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமென்றால் பாடுபட வேண்டும். பாடுபட்டு மேலே ஏறினவன் வெளிச்சத்தை பார்ப்பான். உள்ளன்போடு அழைத்தால்
உடனே ஓடி வருவேன். நாம் நம்முடைய கணக்கன்பட்டி ஐயாவை உள்ளன்போடு உண்மையான பாசத்தோடு அழைத்தால் அவர் உடனே ஓடி வருவார். என் கணக்கு சித்திரகுப்தனுக்கே புரியாது. ஐயா சொல்கின்ற இந்த நாண வித்தை பாருங்கள். என் கணக்கு அந்த சித்திரகுப்தனுக்கே புரியாது. சரியா? பிறப்போ நமக்கு எங்கே புரிய போகுது? ஐயாவோட கணக்கு சித்திரகுப்தனுக்கே புரியலைன்னா சாதாரண மனுஷனாகிய நாம் நமக்கு எப்படி புரியும்? அதனால் நாம் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தாலே ஐயா நம்ம தேடி வந்துடுவார். நாம் சொல்கிறத புரிஞ்சுக்கணும்னா மேல் படிப்பு படிச்சிருக்கணும்டா சாமி என்றும் அவர் சொல்கிறார். இவ்வாறாக கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் கூறிய சில ஞானமுத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்துள்ளோம். இதன்படி நடந்து கணக்கம்பட்டி ஐயாவை நம் வீட்டுக்கே வரவழைக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன். கணக்கன்பட்டி பழனிசாமி சித்தர் அவர்களை நாம் மறவாது சென்று அவர் ஜீவசமாதியை தரிசித்தால் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீரும். நாம் நிதானம், பொறுமை, நேர்மை ஆகியவற்றுடன் செயல்பட வேண்டும் என்று சொல்கின்றார் ஐயா. நிதானம், பொறுமை, சூதானத்துடன் நேர்மையாக செயல்படு. சூதானமும் முக்கியம், நிதானம் முக்கியம், நேர்மை முக்கியம், பொறுமை முக்கியம், சூதானத்துடன் நாம் செயல்பட வேண்டும். இந்த ஐயாவின் அருள் வாக்கை நாம் கடைப்பிடித்து நம்முடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயருமாறு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோயர்ஸ், என்னுடைய பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்டில் கணக்கன்பட்டி ஐயா சர்க்குருவே போற்றி, கணக்கன்பட்டி ஐயா சர்க்குருவே போற்றி, கணக்கன்பட்டி ஐயா சர்க்குருவே போற்றி என்று பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.